இப்போ வந்து அதிகமா டிவோர்ஸ் நடக்குது இல்லையா, அது ஏன் என்ன நினைக்கிறீங்க, உங்க ஒப்பீனியன்ல இருந்து என்ன? அதுதான்மா, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பொறுமை இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எல்லாமே சட்டு சட்டு சட்டு. ஃபினான்ஷியலி தே ஆர் இண்டிபெண்ட்டாக எல்லாமே ஜாப் பண்ணும்போது அடுத்தவங்களை மதிக்கிற தன்மை இல்லை. ஸோ ஈஸிலி தே டேக் எவ்ரி திங். யூஸ் அண்ட் த்ரோ. மேரேஜ் கூட யூஸ் அண்ட் த்ரோ அவங்களுக்கு. இப்போ இருக்கிற தலைமுறை வந்து ஆம்பளை பிள்ளைங்க பாவம், பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் பொறுத்து போனா குடும்பத்தை ஓட்டலாம். பொறுத்து போடுறதுல நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. ஈகோ தான் மெயின் திங். நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் சம்பாதிக்கிறதால தான் நீ இருக்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மேல் சென்ட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது, ஃபீமேல் சென்ட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு, இப்போ அந்த விராட் கோலி இது நம்ம பார்த்தோம், அனுஷ்கா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஒருத்தர் வந்து கத்துனாலோ இல்லை ஒருத்தர் வந்து அப்செட்டாக இருந்தாலோ இன்னொருத்தவங்க வந்து காம் ஆயிடணும். யாரு என்ன எவரும் தெரியாம புரியாம ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் உனக்கு எனக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஈகோ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நிறைய டிவோர்ஸ் கேஸ் ஆகுது. பசங்களை நான் பார்த்துக்கணும், நீ பார்த்துக்கணும். இப்போ எல்லாரும் ஈக்குவலாக படிக்கிறாங்க. ஈக்குவலாக முன்னாடி லேடிஸ் படிக்காமல் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கணும். பட் அதை வந்து ஃபஸ்ட்டே மேரேஜ்க்கு முன்னாடியே ஓகே, நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பண்ணணும், வி ஹாவ் டு எல்லா ஒர்க்கையும் நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா டிவோர்ஸுங்கிறதே இருக்காது. இப்போ நம்மளுமே ஒரு ஏஜில் நிற்கிறோம், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஆனால் கடனில் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு இல்லை நான் வாழ்ந்தவங்க கூட தான் வாழ்வேன்னு சொன்னால் அவங்க எதையோ கனவு கண்டு வராங்க. அந்த கனவு நம்மகிட்ட இல்லாத போது பிரிஞ்சு போக தான் பார்க்குறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு சின்ன சின்ன குறை கூட பெருசாக தெரியுது. அப்போ அப்படி இருந்தானே இப்போ இப்படி இருந்தானேன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி காரணம் பூரா இது வெளியில் முதல்ல எல்லாம் நல்லவங்களாமா, இது குறைகளே தெரியாத நல்லதை மட்டும் இருக்கிறதுனால நல்லா இருக்காங்க. அப்புறம் பூரா உண்மையான சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய விஷயமாயிருது. லவ் பண்ணாதவங்க, நானே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன், நான் இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால சொல்கிறேன், எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, அதனால சொல்கிறேன். ஒருத்தருக்குமே வந்து பொறுத்து போகக்கூடிய தன்மை கிடையாது. புருஷன் சம்பளம் கம்மியாக வாங்கினா பொண்டாட்டி அதிகமாக வாங்குறா. இன்னைக்குள்ள பொம்பளை பிள்ளைகள் படிப்பு அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு ஊதியம் அதிகமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் ஆகுது. அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்காது. அதனால இவன் இப்படி தான் எப்படி இருந்தாலும் ஒரு ஏற்றுக்கிற மனப்பாறை வந்துடும். ஆனால் இதுங்கிட்ட இல்லை. இப்போ நிறைய இப்போ படித்த பிள்ளைங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது பரவாயில்லாமல் தெரியுது. பசங்க எல்லாமே சமைச்சு கொடுக்குறாங்க, நல்ல பசங்களாக தெரியுது. எங்கள் தலைமுறை தான் மோசமாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் பசங்களை பார்த்தா தான் எனக்கு நிஜமாக பாவமாக இருக்குது. பொண்ணுங்க தான் படித்து வைக்கிற மாதிரி இருக்குது. மனசு தான் முக்கியம். மனசு வந்து ஒத்து போச்சுன்னா அது எவ்வளோ சம்பளம் அதை பற்றிலாம் கணக்கே கிடையாது. என்னோட இது புரிஞ்சு நடந்துக்கிட்டா, புரிஞ்சு இருந்துக்கிட்டா வாழ்க்கை சுபமாக போகும். அதுதான், பணம் பற்றி பணமே பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து நேருக்கு நேரா நீ நீட்டுறியா நான் நீட்டுறேன் கையை, நீ நீட்டினா நானும் நீட்டிடுவேன்ன்றாங்க. முன்னாடி தப்பு தானே, ஒரு பொண்ணு மேல வந்து ஒரு ஆம்பளை பையன் இப்போ கொஞ்சம் கோபமா இருந்தா கொஞ்சம் தள்ளி போய்க்கிடலாம். சந்தோஷமா இருக்கும்போது நீங்க இப்படி பண்றீங்க, இது தப்பு. கோமா இருக்கிறாங்க, ஆனா அவங்க பல டென்ஷன்ல இருப்பாங்க இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்களும் வேலைக்கு போறதுனால அதுங்களும் டென்ஷனா இருக்குதுங்க. ரெண்டு பேர் சால்வா இருக்கிற டைம்ல நீங்க எப்படி பண்றீங்க, நீங்க எப்படி பண்றீங்கன்னு ரெண்டு பேர் பேசிக்கிறணும். இப்படி பேசிக்கிட்டா பிறக்க போற குழந்தைங்க நல்லது. அந்த குழந்தைங்க இப்ப இருக்கிறது அம்மா அப்பா என்ன செய்யறாங்களோ அதுதான் குழந்தைங்க செய்யுதுங்க. கம்யூனிகேஷன் மேபி ஏன்னா அவங்க பேசுறதுக்கு எதிராக பேசுறதுக்கு மேபி அதனால கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் அவங்க சொல்றதுக்கு நம்ம ஒத்து போகலன்னா கூட ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நிறையா இருக்கும். மேபி தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்.